Hi Foodie viewers, welcome to Foodie. இன்னைக்கு உங்களுக்கான சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா Greenpeas cutlet. வழக்கமா அந்த கட்லெட் வந்து நம்ம டிஃபரண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் தயார் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த கட்லெட்டுக்கு வந்து மெயினான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃப்ரெஷ் green peas நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணி அது கூட உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து மசாலா தூள் எல்லாமே சேர்த்து இந்த கட்லெட்டுக்கான ஷேப் கொடுத்து நம்ம ஒரு சூப்பரான அண்ட் டெலிஷியஸான ஈவினிங் ஸ்நாக் தான் ரெடி பண்ண போறோம். வாங்க இந்த Greenpeas cutlet தயார் பண்ற முறையை நம்ம பார்க்கலாங்க. இந்த பச்சை பட்டாணி கட்லெட்டுக்கு ஒரு 250 கிராம் அளவு உருளைக்கிழங்க நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்க இதேமாரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா சாஃப்டாக இதேமாரி நைஸாக நீங்கள் மசிச்சாதான் இந்த கட்லெட்டுக்கு ஏற்ற நம்ம இந்த ஷேப்பை வந்து நம்ம இந்த கட்லெட்டு கொடுக்க முடியும். மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கூட நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டு மல்லி இலையை நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம், அதை நம்ம சேர்க்குறோம். இது கூட நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம். இது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பீஸை வந்து நம்ம சேர்க்குறோம், சீரகத்தூள் சேர்க்குறோம். இது கூடவே நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்குறோம். இது கூடவே கரம் மசாலா தூள், இது கூடவே உப்பு. இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் வேக வச்சு மசி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீன் பீஸை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மேஷ் பண்ணி கூட இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் உருளைக்கிழங்கு கூட சேர்கிற மாதிரி தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட்லெட்டுக்கான இந்த உருளைக்கிழங்கு பேஸ் வந்து தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து ஷேப் கொடுத்து நம்ம கட்லெட்டாக ரெடி பண்ணலாம். உருளைக்கிழங்க ஒரு சின்ன உருண்டை எடுத்து இதேமாரி ஒரு ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தட்டி வச்சுருக்கிற அந்த கட்லெட்டை வந்து முட்டையுடைய வெள்ளைக்கருவில் முக்கி எடுத்துட்டு நம்மள்கிட்ட தயாராக இருக்கிற அந்த பிரெட் தூளில் போட்டு க்ரம்ஸ் வந்து நல்லா இந்த கட்லெட் மேலே கோட் ஆகிற மாதிரி நீங்கள் புரட்டி எடுத்துக்கோங்க. Greenpeas கட்லெட்டுக்கு இதேமாரி நீங்கள் ஷேப் கொடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணுற ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெயுடைய சூடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கிறிஸ்பான கட்லெட் வந்து கிடைக்கும். கட்லெட்டை வந்து சூடான எண்ணெயில் போட்டதும் நீங்கள் கரண்டியை வச்சு திருப்பி விட வேண்டாம். கொஞ்ச நேரம் அந்த கட்லெட்டை சூடான எண்ணெயில் வந்து பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கரண்டியை யூஸ் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேவைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டியை வச்சே கொஞ்சம்
அந்த கட்லெட் மேலே ஊற்றி விட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஃப்ளஃபியான நல்ல மொறுன்னு கட்லெட் வந்து கிடைக்குங்க. இப்போது நம்மளுடைய கோல்டன் கிறிஸ்பான க்ரீன் பீஸ் கட்லெட் வந்து தயாராகிடுச்சு. இந்த க்ரீன் பீஸ் கட்லெட்டு தயார் பண்ணுற முறையை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கட்லெட்டில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்லெட்டுக்கு நம்ம கொடுத்த ஷேப்பு வழக்கமாக நம்ம வந்து வெவ்வேறு வகையில் வந்து ஷேப்பில் தான் நம்ம வந்து தயார் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் கொடுத்து தான் இந்த க்ரீன் பீஸ் கட்லெட் நம்ம தயார் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரெட் க்ரம்ஸை கொடுத்தா ஒரு கிறிஸ்பியான அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து நம்ம அந்த வெள்ளைக்கருவை வச்சு நம்ம டிப் பண்ணிட்டு தான் போடுறோம். இப்படி பண்ணும்போது இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கட்லெட்டை வந்து வெள்ளைக்கருவில் முக்கிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கையெல்லாம் தொடச்சிட்டு கூட நீங்கள் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்து நல்லா க்ரம் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த க்ரம்ஸை வந்து நீங்கள் கூட கொஞ்சம் க்ரம் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பொரிக்க வேண்டிய முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கட்லெட் நீங்கள் தயார் பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். இந்த சூடான எண்ணெய் இருந்தால் தான் அந்த கட்லெட் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்சரும் நல்ல அந்த கோல்டன் கலரும் உங்களுக்கு தருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது ஒரு வகையான ஒரு சுவையும் கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரன்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டை வந்து தர்றதுக்கும் இந்த சூடான எண்ணெய் ரொம்ப ரொம்ப உதவும். வாங்க இனி அடுத்த ஒரு சீரீஸில் ஒரு சூப்பரான ரெசிபி நான் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் டைமில் வருங்க. ஓகே, அடுத்த ஒரு சீரீஸில் ஒரு சூப்பரான ரெசிபியை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணது உங்கள் ஷெஃப் ராஜ்மோகன்.